श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादि गुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्. அல்லும் பகலும் அனுபவிப்பார் தங்களுக்கு சொல்லும் பொருளும் தொகுத்துரைத்தான் நல்ல மணவாளமா முனிவன் மாறன் மறைக்கு தனவானூ தந்தாதிதான் மன்னு புகழ் சேர் மணவாள மாமுனிவன் தன்னருளால் உட்பொருள்கள் தம்முடனே சொன்ன திருவாய்மொழி நூத்தந்தாதியாம் தேனை ஒருவாதருந்து நெஞ்சே உத்து வைகுண்டல் வந்து வைகுண்டல் வந்து கலந்ததற்பின் வாழ்மாறன் வைகுண்டல் வந்து கலந்ததற்பின் வாழ்மாறன் செய்கின்ற நைச்சியத்தை சிந்தித்து வைகுண்டல் வந்து கலந்த பின் வாழ்மாறன் செய்கின்ற நைச்சியத்தை சிந்தித்து நைகின்ற தன்மை தன்னை கண்டு நைகின்ற தன்மை தன்னை கண்டு உன்னை தான் விடேன் என்றுரைக்க நைகின்ற தன்மை தன்னை கண்டு உன்னை தான் விடேன் என்றுரைக்க வல்மை கேசவல் வல்மை கேசவல் 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 ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர் தாம் வாழி ஏழ்பார்முய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து இந்துணைப்பதுமத்தலர் மகள் தனக்கும் இன்பன் நற்புவி தனக்கிறைவன் தம் துணையாயர் பாவன பின்ன தனக்கிரை மத்தையோர்க்கெல்லாம் வந்துணை பஞ்சபாண்டவர்க்காகி வாயுரை தூது சென்னியங்குமென் துணை எந்தை தந்தை தம்மானை திருவல்லிக்கேணிக் கண்டேனே யோ நித்யமச்சுதபதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருநாயமேனே अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये अपगतमतमानैरन्तिमोपायनिष्ठैः
அதிகத பரமார்த்தைரர்த்தகாமானபேக்ஷைः நிகிலஜனஹுர்பிர்நிர்ஜிதக்ரோதலோபைः வரவரமுனிபிருத்யைரஸ்து மே நித்யயோகः. நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே தத்வஹித புருஷார்த்தங்களை அறிவதற்காக பல பல கிரந்தங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. வேதங்கள் என்ன, இதிகாச புராணங்கள் என்ன, ஆழ்வார்களுடைய அருளிச் செயல்கள் என்ன, அந்த திவ்ய பிரபந்தங்களுக்கு ஆச்சாரியர்கள் இட்டருளின வியாக்கியானங்கள் என்ன, ஸ்தோத்திரங்கள் என்ன, இப்படி பல பல கிரந்தங்களை பார்க்கிறோம். இத்தனை கிரந்தங்களிலும் தனித்து பெருமை வாய்ந்த ஒரு கிரந்தம் உள்ளது என்னால் அது மணவாள மாமுனிகள் அருளிச் செய்த திருவாய்மொழி நூத்தந்தாதி என்கிற திவ்ய பிரபந்தம். இந்த திருவாய்மொழி நூத்தந்தாதி என்கிற பிரபந்தம் மணவாள மாமுனிகள் திருவாய்மொழியின் சாரமாக அருளிச் செய்தது என்பதை அனைவரும் அறிவோம். நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி ஒவ்வொரு பதிகத்திற்கு ஒவ்வொரு பாசுரம் என்று சாரமாக மாமுனிகள் எடுத்து காட்டியுள்ளார். காஞ்சி சுவாமி விசேஷமாக இந்த திருவாய்மொழி நூத்தந்தாதியை பலவாறாக கொண்டாடியுள்ளார். இப்படி ஒரு கிரந்தம் நபூதோ ந பவிஷ்யதி, இதற்கு முன்னும் ஏற்படவில்லை பின்னும் ஏற்படப் போவதில்லை என்று அழகாக அவர் சாதித்திருக்கிறார். ஏன்னா பல்வேறு நிர்பந்தங்களுக்கிடையே இந்த திவ்ய பிரபந்தத்தை மாமுனிகள் அருளிச் செய்கிறார். திருவாய்மொழியினுடைய சாரத்தை தெரிவிக்க வேண்டும். பாசுரத்தினுடைய முதல் வரியும் கடைசி வரியும் ஆழ்வார் அருளிச் செய்த பதிகத்தினுடைய முதல் வரியாக இருக்க வேண்டும், கடைசி வரியாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு பாசுரத்திலேயும் நம்மாழ்வாருடைய திருநாமம் வர வேண்டும். எல்லாம் வெண்பாவிலே அமைந்திருக்கக்கூடிய அந்த வெண்பா என்கிற ஒரு செய்யுளிலே அமைய வேண்டும். திருவாய்மொழியினுடைய சாரத்தை சொல்ல வேண்டும். இன்னும் இவ்வளவு நிர்பந்தங்களுக்கிடையே திருவாய்மொழியினுடைய சாரத்தை மாமுனிகள் ரொம்ப அற்புதமாக எளிமையாக எல்லோரும் புரிந்து கொள்ளும் வண்ணம் இதை காட்டியுள்ளார். பொதுவாக நாம் பார்த்தால் மாமுனிகளுடைய ஸ்ரீசூக்திக்கு வியாக்கியானம் என்பதே நமக்கு தேவைப்படாது. ரொம்ப மேலெழுந்த வாரியாக அந்த வார்த்தைகளை பார்த்தாலே அந்த பாசுரத்திற்கு அர்த்தத்தை நாம் எளிதில் புரிந்து கொள்ளலாம். ஆனாலும் நாம் பூர்வாச்சாரிய வியாக்கியானங்கள் அதை கொண்டுதான் இந்த விஷயங்களை எல்லாம் அறிய வேண்டும். ஏனென்றால் அதில் இருக்கக்கூடிய பல பல அர்த்தங்கள் பாசுரத்துக்கு மேலெழுந்த வாரியான அர்த்தத்தை வேண்டுமானால் நாம் புரிந்து கொள்ளலாமே தவிர ஆழ்பொருள்களை எல்லாம் ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானத்தை கொண்டுதான் அனுபவிக்க வேண்டும். அந்த கிரமத்திலே திருவாய்மொழி நூத்தந்தாதி என்கிற திவ்ய பிரபந்தத்தினுடைய வியாக்கியானங்களை இப்பொழுது நாம் ஜீயர் சுவாமியினுடைய ஒரு பரம கருணையின் காரணமாக நாள்தோறும் ஒரு பாசுரத்தை அனுபவித்து கொண்டு வருகிறோம். திருவாய்மொழிக்கு பல பல வியாக்கியானங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அதிலே பகவத் விஷயம் சிறந்த வியாக்கியானமாக கொண்டாடப்படுவது நம்பிள்ளை திருவாய் மலர்ந்தருளிய ஈடு 36,000 படி என்கிற வியாக்கியானம். தெள்ளியதா நம்பிள்ளை செப்பு நெறிதன்னை வள்ளல் வடக்கு திருவீதி பிள்ளை இந்த நாடறிய மாறன் மறைப்பொருளை நன்குரைத்தது ஈடு 36,000 என மாமுனிகளே கொண்டாடுகிறார். இந்த ஈடு 36,000 படியிலே ஒரு திருவாய்மொழியிலிருந்து மற்றொரு திருவாய்மொழிக்கு செல்லும் பொழுது சங்கதி என்று ஒரு விஷயத்தை காட்டுகிறார் நம்பிள்ளை. போன திருவாய்மொழிக்கும் இந்த திருவாய்மொழிக்கும் என்ன சங்கதி, என்ன தொடர்பு என்று காட்டிக்கொண்டே வருவார். ஏன் அப்படி காட்ட வேண்டுமென்றால், ஏன் இந்த திருவாய்மொழிக்கும் முன் திருவாய்மொழிக்கும் தொடர்பு இருந்துதான் தீர வேண்டுமா, தொடர்பு இல்லாமலே இருக்கலாமே என்று நாம் நினைக்கக்கூடும். இந்த திருவாய்மொழி 1000 பாசுரங்கள் நம்மாழ்வாருடைய ஒரு பக்தி யாத்திரை. ஆழ்வார் பொய்நின்ன ஞானம் தொடங்கி உத்தேன் உகந்து பணி செய்து உன பாதம் பெத்தேன் என்ற அதுவரை ஆழ்வாருடைய பரபக்தி என்றும், சூழ்விசும் பணிமுகில் என்கிற திருவாய்மொழியிலே பரஞானம் என்னும், முனியே நான் முகனே என்கிற திருவாய்மொழி பரபக்தி என்னும் காட்டுகிறார்கள். அப்படி ஆழ்வாருடைய பக்தி அது பெருகிக்கொண்டே வருகிறது, வளர்ந்து கொண்டே வருகிறது. இந்த கிரமத்திலே பார்க்கும் பொழுது ஏன் ஆழ்வார் இந்த திருவாய்மொழி எப்படி அருளிச் செய்தார், அடுத்த திருவாய்மொழிக்கும் இந்த திருவாய்மொழிக்கும் என்ன தொடர்பு, இந்த சங்கதி இல்லாமல் ஒரு வியாக்கியானமும் நம்பிள்ளை சாதித்திருக்க மாட்டார். அதாவது திருவாய்மொழிக்கு அப்படி அந்த சங்கதிகளை எல்லாம் தொகுத்து மணவாள மாமுனிகள்
திருவாய்மொழி நூத்தந்தாதி என்கிற அற்புதமான கிரந்தத்தை சாதித்திருக்கிறார். இப்பொழுது ஈட்டு பெருக்கர் என்று மாமுனிகளுக்கு ஒரு திருநாமம் ஏற்பட்டிருப்பதை, ஒரு பிரிதம் ஏற்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஈட்டு பெருக்கர் என்னால் ஏதோ இவர் ஈட்டை அருளி செய்தாரா? இவர் அருளி செய்யவில்லையே. அப்படி இருக்கும் பொழுது ஏன் இவருக்கு அந்த பெயர் வந்தது என்னால், ஈட்டிலே இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தொகுத்து சுருக்கமாக எளிமையாக எல்லோரும் புரிந்து கொள்ளும் வண்ணம் திருவாய்மொழி நூத்தந்தாதியிலே காட்டியிருக்கிறார் என்பது மாமுனிகளுடைய தனிப்பெருமை. அப்படி அந்த கிரமத்திலே இப்பொழுது நாம் அனுபவிக்க இருக்கின்ற பாசுரம், இன்றைய தின பாசுரம் வைகுந்தன் வந்து என்கிற 16வது பாசுரம். திருவாய்மொழி 2ஆம் பத்திலே 6ஆம் திருவாய்மொழி வைகுந்தா மணிவண்ணனே என் பொல்லா திருக்குறளா என்னுள் மன்னி என்று தொடங்கக்கூடிய திருவாய்மொழியினுடைய சாரமான அர்த்தத்தை இந்த பாசுரத்திலே மாமுனிகள் காட்டியிருக்கிறார். இந்த பாசுரத்திலே சின்ன ஒரு குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இந்த பாசுரத்திலே என்னால் இந்த திருவாய்மொழியிலே வைகுந்தா மணிவண்ணனே என் பொல்லா திருக்குறளா என்னுள் மன்னி வைகும் வைகல் தோறும் அமுதாய வானேரே செய்குந்தா வரும் தீமை உன் அடியார்க்கு தீர்த்து அசுரர்க்கு தீமைகள் செய்குந்தா உன்னை நான் பிடித்தேன்கொள் சிக்கனவே. ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார் என்னால், உன்னை நான் கெட்டியாக பிடித்து கொண்டேன் என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். மேலெழுந்த வாரியாக இந்த பாசுரத்தை சிலர் பார்த்துவிட்டு என்ன சொல்லக்கூடும் என்றால், இது ஆழ்வாருடைய ஸ்வகத ஸ்வீகாரம், அதாவது எம்பெருமானை ஆழ்வார் போய் பற்றுகிறார் என்று இதை சொல்லக்கூடும். ஆனால் நம்முடைய சம்பிரதாயத்திலே ஸ்வகத ஸ்வீகாரம் என்பது அடியோடு அது நாம் செய்யவே கூடாது, அது ஜீவாத்மாவினுடைய ஸ்வரூபத்திற்கு சேராது என்று பல பல கிரந்தங்களிலே ஆழ்வார்களும் காட்டியிருக்கிறார்கள், ஆச்சாரியர்களும் காட்டியிருக்கிறார்கள். ஆனால் அப்படி இருக்கும் பொழுது இது ஏன் இப்படி தோன்றுகிறது என்று சிலர் நினைக்கக்கூடும். ஆனால் இது உண்மையாக இது ஸ்வகத ஸ்வீகாரம் அன்று என்பதை நாம் இந்த திருவாய்மொழியினுடைய வியாக்கியானத்தை கொண்டும் திருவாய்மொழி நூத்தந்தாதி பாசுரத்தை கொண்டும் நாம் அறியலாம். இதற்கு பிரவேசம் என்ன, அதாவது இந்த திருவாய்மொழியிலே ஆழ்வார் இப்படி சொல்லக்கூடிய காரணம் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏற்கனவே நாம் பார்த்தாற்போல் ஒரு திருவாய்மொழி என்று எடுத்துக்கொண்டால் வெறும் அந்த திருவாய்மொழியை மட்டும், அந்த பாசுரத்தை மட்டும் எடுத்து பார்த்தால் நமக்கு ஒரு அர்த்தம் தோன்றும். ஆனால் முன்னால் ஒரு 2-3 திருவாய்மொழிகளுக்கு போனால்தான் ஆழ்வார் இந்த வார்த்தையை இங்கே சொல்லுகிறார் என்னால் இதற்கு முன்னால் என்னவெல்லாம் ஆழ்வாருக்கு நடந்தது, எப்படியான அனுபவங்கள் ஆழ்வாருக்கு ஏற்பட்டது என்பதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டு வந்தால்தான் இந்த வார்த்தையை ஆழ்வார் ஏன் சொல்லுகிறார் என்பது நமக்கு புரியும். நாம் ஒரு 2-3 திருவாய்மொழிகள் இப்பொழுது முன்னால் செல்ல வேண்டும், அதாவது பின்னால் செல்ல வேண்டும். ஏற்கனவே நாம் அனுபவித்த பாசுரங்கள் தான் இருந்தாலும் சுருக்கமாக அந்த திருவாய்மொழியினுடைய அர்த்தங்களை எல்லாம் நாம் இப்பொழுது நினைவு கூர்ந்தால்தான் இந்த திருவாய்மொழியினுடைய அர்த்தம் நமக்கு நன்றாக விளங்கும். 2ஆம் பத்திலே 3ஆம் திருவாய்மொழியான ஊனில் வாழ்வுயிரே ஆழ்வாருக்கு ரொம்ப சந்தோஷமாய் சொல்லக்கூடிய திருவாய்மொழி. திருவாய்மொழின்னு எடுத்து பார்த்தாலே ஆழ்வாருக்கு எப்படி போகுமென்னால், ஒரு திருவாய்மொழி ஆழ்வார் சந்தோஷமாக அருளி செய்வார். ஆனால் அந்த சந்தோஷம் ஆழ்வாருக்கு நிலைக்காது. ஏன்னா எல்லாம் மானச அனுபவம் தானே, உண்மையாக நான் எம்பெருமானை அனுபவிக்கவில்லை என்று நினைப்பார். மறுபடியும் ரொம்ப வருத்தம் ஏற்படும். என்ன வருத்தப்படுவார் ஆழ்வார், துக்கப்படுவார், மோகித்து விழுவார், நாயகி திசை அடைவார், தூது விடுவார், புலம்புவார், தாய்ப்பாசுரம் தோழிப்பாசுரம் என்று அந்த வருத்தத்தை ஆழ்வார் தெரிவிப்பார். உடனே ஆழ்வார் ரொம்ப வருத்தப்படுகிறாரே, கொஞ்சம் ஆழ்வாரை சமாதானப்படுத்த வேண்டும் என்று எம்பெருமான் ஏதோ ஒரு வழியாக ஆழ்வாருக்கு ஒரு சேவையை கொடுத்து தன்னுடைய அனுபவத்தை கொடுத்து ஆழ்வாரை சமாதானப்படுத்துவான். உடனே ஆழ்வார் அடுத்த திருவாய்மொழியில் தரிப்பு ஏற்பட்டு ஆழ்வார் பாடுவார். மறுபடியும் சந்தோஷம் ஏற்படும், மறுபடியும் துக்கம் ஏற்படும், மறுபடியும் சந்தோஷம் என்ன, இப்படியே ஆழ்வாருடைய அனுபவம் சென்று கொண்டிருக்கிறது. 2ஆம் பத்திலே 3ஆம் திருவாய்மொழி ஊனில் வாழ்வுயிரே என்கிற திருவாய்மொழி ஆழ்வார் ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய நெஞ்சை குறித்து ரொம்ப பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு திருவாய்மொழி. ஊனில் வாழ்வுயிரே நல்லைபோ உன்னை பெற்று வானுளார் பெருமான் மதுசூதன் என்னம்மான் தானும் யானுமெல்லாம் தன்னுள்ளே கலந்தொழிந்தோம் தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதுமுத்தே என்று, தேன் பால் கண்ணல் அமுது என்று எல்லாம் சேர்ந்தால் எவ்வளவு இனிமையாக இருக்குமோ அப்படி நானும் எம்பெருமானும் அவனுள்ளே கலந்தோம் என்று சந்தோஷமாக தெரிவித்தார். அந்த பதிகம் ரொம்ப ஆழ்வாருக்கு சந்தோஷமாகவே செல்கிறது. ஒத்தார் மிக்க என்னை பெற்ற தாயாய் தந்தையாய் அறியாதன அறிவித்த அத்தா நீ செய்தன
அடியேன் அறியேனே. அறியா மாமாயத்து அடிமைக்கண் அறியா காலத்துள்ளே அடிமைக்கண் அன்பு செய்வித்து அறியா மாமாயத்து அடியேனை வைத்தாயால் என்று சந்தோஷமாக ஆழ்வாருக்கு செல்கிறது. அப்படி அந்த திருவாய்மொழியிலே 9வது பாசுரத்திலே ஆழ்வார் என்ன சாதித்தார் என்னார், செடியார் நோய்கள் கெட படிந்து குடைந்தாடி அடியேன் வாய்மடுத்து பருகி கழித்தேனே என்று எம்பெருமானுடைய அந்த திருக்கல்யாண குணங்களை எல்லாம் கடிவார் தன்னந்துழாய் கண்ணன் விண்ணவர் பெருமான் படிவானம் இறந்த பரமன் பவித்திரன் சீர் செடியார் நோய்கள் கெட படிந்து குடைந்தாடி அடியேன் வாய்மடுத்து பருகி கழித்தேனே என்று எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை எல்லாம் நான் என்ன பண்ணேன், அந்த திருக்கல்யாண குணங்களிலே எல்லாம் ஆழ்ந்து போய் அதிலே அவகாகித்து படிந்து குடைந்து ஆடி அடியேன் வாய்மடுத்து வாயார நான் அனுபவித்தேன் என்று தெரிவித்தார். எம்பெருமான் வந்தான், ஆழ்வாரை பார்த்து கேட்டான், ரொம்ப சந்தோஷமாக நீர் பாசுரம் அருளி செய்தீர் ஆழ்வீர், இந்த சந்தோஷம் போருமா, இனிமேல் உமக்கு நான் செய்ய வேண்டியது என்ன ஒன்றும் இல்லை என்று நினைக்கிறேன், அதனால் இந்த சந்தோஷத்தோடு நாம் நிறுத்தி கொள்ளலாமா என்று எம்பெருமான் கேட்கிறான். உடனே ஆழ்வார் பார்த்தார், இந்த லோகத்திலே இதற்கு மேற்பட்ட சந்தோஷம் இல்லை என்பது வாஸ்தவந்தான், நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இந்த சந்தோஷம், இந்த லோகத்திலே கிடைக்கக்கூடிய சந்தோஷம் என்பது இது நிலைத்திருக்காது. இப்படியே நாம் இருப்போமா என்று கேட்டால் நம்முடைய மனதும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய இந்திரியங்கள் நம்மை படாத பாடுபடுத்திவிடும். இங்கே இருக்கக்கூடிய இந்த பிரகிருதி மண்டலமும் நம்மாலே எம்பெருமானை ரொம்ப நாழி அனுபவிப்பதற்கு நமக்கு சக்தியும் கிடையாது என்று பார்க்கிறோம். அதனால் இங்கே இருக்கக்கூடிய ஆனந்தம் எவ்வளவுதான் உயர்ந்த ஆனந்தமாக இருந்தாலும் இது எனக்கு நிலைத்திருக்காது. எனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் அடுத்த பாசுரத்தில் ஆழ்வார் தெரிவித்தார், களிப்பும் கவரும் அத்து பிறப்பு பிடிமு பிறப்பத்து ஒளிக்கொண்ட சோதியமாய் உடன் கூடுவது என்னுகொலோ துளிக்கின்ன வான் இந்நிலம் சுடராழி சங்கேந்தி அடிக்கின்ன மாயப்பிரான் அடியார்கள் குழாங்களையே. இந்த லோகத்தில் எம்பெருமானை அனுபவித்தேன், ஆனால் அது போராது. நான் பரமபதத்துக்கு போய் நித்திய முக்தர்களோடு சேர்ந்து எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும். ஏன்னா இந்த இடத்துல என்ன இருக்குது, பிறப்பு பிணி மூப்பு இறப்பு என்ன, ஏதோ இங்கே வந்தால் ஒரு வியாதி, ஒரு கிழத்தனம், அதனால் ஏற்படக்கூடிய மரணம், அதனால் ஏற்படக்கூடிய மறுபடியும் பிறப்பு, மறுபடியும் வியாதி, மறுபடியும் கிழத்தனம்னு இது மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து அடியை அடைந்து என்று ஆழ்வார் தெரிவித்தாரே, அதுபோல் மறுபடியும் இது வந்து கொண்டே இருக்கும். அதனால் இது எனக்கு வேண்டாம். நான் எங்கே போய் சேர வேண்டுமென்றால் பரமபதத்திலே நித்தியமுத்தர்களோடு சேர்ந்து உன்னை அனுபவிக்க வேண்டும். அடியார்கள் குழாங்களை உடன் கூடுவது என்னுகொலோ என ஆழ்வார் ஆசைப்பட்டார். ஆனால் உடனே அந்த ஆழ்வார் ஆசைப்பட்டபடியே அந்த அடியவர்களோடு ஒரு அந்த சேர்த்தி ஆழ்வாருக்கு கிடைக்கவில்லை. உடனே ஆழ்வாருக்கு பெரிய வருத்தம் ஏற்பட்டது. அடுத்த திருவாய்மொழி 4வது திருவாய்மொழி ஆடி ஆடி என்கிற திருவாய்மொழியிலே ஆழ்வாருக்கு வருத்தம் ஏற்பட்டு மோகித்து விழுந்தார். அந்த தன்னுடைய நிலைமையை அவர் என்ன ஆகிவிட்டு, அந்த வருத்தம் ரொம்ப அதிகமாக ஆழ்வார் நம்மாழ்வாராக இருந்தவர் அவர் தன்னுளை போய் பெண்ணிலையா என்று சொல்லும்படியாக தன்னை பராங்குச நாயகியாக ஆழ்வார் மாறிவிட்டார். அந்த நாயகியும் தன்னுடைய நிலைமையை தன் வாயாலே சொல்ல முடியாதபடி நாயகியினுடைய தாயார் சொல்லக்கூடிய பாசுரமாக ஆடி ஆடி என்கிற திருவாய்மொழி அமைந்தது. ஆடி ஆடி அகங்கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்னு வாடி வாடும் இவ்வாணுதலே என்ன எம்பெருமானை பார்த்து, இப்படி என்னுடைய பெண் பராங்குச நாயகி இருக்காளே, இவள் இப்படி வாடுகிறாளே என்று தாயார் சொல்லக்கூடிய பாசுரமாக திருவாய்மொழியாக அந்த திருவாய்மொழி சென்றது. கூட அந்த ஈட்டில் அவதாரிக்கையில் ரொம்ப அற்புதமாக காட்டினார். ஆழ்வாருக்கு அந்த ஆடி ஆடி என்கிற திருவாய்மொழியில் 3வது முறை அது நாயிகாபாவம் ஏற்படுகிறது. முதலிலே அஞ்சிரே மடனாராய் என்கிற பதிகத்திலே நாயிகாபாவம், அதுக்கு பிற்பாடு வாயும் திரையகொடும் என்கிற பதிகத்திலே நாயிகாபாவம், இப்பொழுது ஆடி ஆடி என்கிற பதிகத்திலே நாயிகாபாவம். இந்த 3 நாயிகாபாவங்களிலே எந்த பதிகத்திலே ஆழ்வாருக்கு அதிகமான துக்கம் என்று கேட்டால் ஆடி ஆடி என்கிற பதிகத்திலே தான் துக்கம் என்ன நம்மளே காட்டினார். அது ரொம்ப அழகாக அது திருஷ்டாந்தத்தோடு காட்டினார். காசை இழந்தவனுக்கும் பொன்னை இழந்தவனுக்கும் மணியை இழந்தவனுக்கும் கிளேசம் உத்திராதே என்று காட்டினார். ஒருத்தன் என்ன பண்ணான், ஏதோ 10 ரூபாயை தொலைத்து விட்டான். 10 ரூபாயை தொலைத்தவன் அதை என்ன பண்ணுவான், அப்படி தேடி பார்ப்பான், கிடைக்கிறதான்னு பார்ப்பான், கிடைக்கல என்ன சரி விட்டு போனால் போகிறதுன்னு
அடுத்த காரியத்துக்கு புறப்பட்டு விடுவான். இன்னொருத்தர் என்ன பண்ணான், ஒரு சவரன் தங்கத்தை தொலைத்து விட்டான். அவனுக்கு கொஞ்சம் வருத்தம் அதிகம். இந்த 10 ரூபாயை தொலைத்தவனை காட்டிலும் தங்கத்தை தொலைத்தவனுக்கு வருத்தம் அதிகம். ரொம்ப வருத்தப்படுவான், கதறுவான். ஐயோ எல்லாம் போயிடுத்தேன்னு அவன் கதறுவான். மூன்றாவதாக இன்னொருத்தன் என்ன பண்ணான்னா, பெரிய மணியை தொலைத்து விட்டான். அப்போ அவனுக்கு எவ்வளோ வருத்தம் இருக்கும். 10 ரூபா தொலைத்தவனுக்கும் ஒரு சவரன் பொன்னை தொலைத்தவனுக்கும் இந்த மணியை தொலைத்தவனுக்கும் வருத்தம் ஒத்திராது. அஞ்சிரியமடனாராயில் ஆழ்வார் வருத்தப்பட்டார், அது காசை இழந்தவன் வருத்தம். வாயுந்துறையோளிலே ஆழ்வார் வருத்தப்பட்டார், அது பொன்னை இழந்தவனுடைய வருத்தம். இப்போ ஆடியிலே ஆழ்வார் வருத்தப்படுகிறார், இது மணியை இழந்தவனுடைய வருத்தம் என்ன காட்டினார். அஞ்சிரியமடனாராயில் என்ன இழந்தார் ஆழ்வார்னா, அதுக்கு முன் திருவாய்மொழியிலே அவர் அந்த எம்பெருமான் பெருநிலம் கடந்த நல்லடி போது அயற்பிலன் அளத்துவன் தழுவுவன் வணங்குவன் அமர்ந்தே என்று வாமனாவதாரம் அந்த திருவிக்கிரமாவதாரத்தை சேவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அது ஆழ்வாருக்கு கிடைக்கவில்லை. அப்போ கொஞ்சம் ஆழ்வாருக்கு வருத்தம் ஏற்பட்டது. அது காசை இழந்தவன் வருத்தத்தை போலே. ஏன்னா ஆழ்வாருக்கு நன்னா தெரியும், விபவாவதாரன்றது என்றைக்கோ முடிஞ்சு போச்சு, நம்ம கொஞ்சம் தள்ளித்தான் பிறந்திருக்கிறோம். அதுவும் வாமனாவதாரம்ன்றது அது எப்போவோ முடிந்து போய்விட்டது. அதனால் வருத்தம் சேவிக்கலான்ற வருத்தம் இருக்குது. ஆனால் அதை நினைத்து நாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு ஆழ்வாருக்கு தெரியும். அப்படி வருத்தம் ஏற்பட்டது. உடனே அதை தீர்த்து கொள்வதற்காக அவர் தூது விட்டார் அஞ்சிரைய மடனாரையிலே என்று பார்த்தோம். அடுத்தது 2ஆம் பத்திலே முதல் திருவாய்மொழி. வாயுந்துறையுடைய ஆழ்வாருக்கு என்ன வருத்தம்னு கேட்டால், அதற்கு முன் திருவாய்மொழியிலே நம்பியை தென்குறுங்குடி நின்ன அச்செம்பொனே திகழும் திருமூர்த்தியை உம்பர்வானவர் ஆதியம் சோதியை எம்பிரானை என் சொல்லி மறப்பனோ என அர்ச்சாவதாரத்தை அடைய வேண்டும் என்று தென்குறுங்குடி நம்பி என்று ஆசைப்பட்டார். அப்போது முன்னாடி விவாவதாரத்தை இழந்த வருத்தத்தை காட்டிலும் அர்ச்சாவதாரத்தை இழந்த வருத்தம் ஆழ்வாருக்கு அதிகமாக இருந்தது. அதுவும் அர்ச்சாவதாரம்னு பொதுவாக சொல்லாமல் தென்குறுங்குடி நின்ன ஆழ்வார் இருக்கிற ஊர் திருக்குறுகூர், ஆழ்வார் திருநகரி. தென்குறுங்குடின்றது ரொம்ப பக்கத்தில் இருக்குது, ரொம்ப தள்ளி இருக்கிற திவ்ய தேசம் கூட இல்லை, பக்கத்துலேயே இருக்குது. ஆனால் அந்த எம்பெருமானை போய் சேவிக்க முடியலேன்னு ஆழ்வாருக்கு வருத்தம். உடனே என்ன பண்ணார், கண்ணால் கண்ட பதார்த்தங்களை எல்லாம் பார்த்து அதுவும் வருத்தப்படுகிறது என்று நினைத்து கொண்டு, நீயும் எம்பெருமானை பிரிந்ததினால்தான் வருத்தப்படுகிறாயா, வாயும் திரையுகளும் காணல் மடனாராய் ஆயும் அமருலகம் துஞ்சிலும் நீ துஞ்சாயால் என்று அதை எல்லாத்தையும் பார்த்து உங்களுக்கெல்லாம் எம்பெருமானை பிரிந்த வருத்தமானு கேட்டு தன்னுடைய வருத்தத்தை ஆத்தாமையை ஒருவாறு ஆழ்வார் போக்கிக் கொண்டார். அது பொன்னை இழந்தவன் வருத்தம். இப்போ ஆடியில் ஆழ்வாருக்கு என்ன வருத்தம்னா, மணியை இழந்தவன் வருத்தம். இங்கே என்ன ஆழ்வார் இழந்தார்னா, கீழே பார்த்தோமே, உடன் கூடுவது எண்ணுகளோ அடியார்கள் குழாங்களை உடன் கூடுவது எண்ணுகளோ துளிக்கின்ன வானின் நிலம் சுடராழி சங்கேந்தி அழிக்கின்ன மாயப்பிரான் அடியார்களை உடன் கூடுவது எண்ணுகளோ. ஏன்னா அடியார்களோடு நமக்கு ஒரு சேர்த்தி கிடைக்கவில்லையே என்று ஆழ்வார் நினைத்தார். இது பெரிய வருத்தம். விபவாவதாரத்தை இழந்தார், ஆழ்வாருக்கு சாதாரண வருத்தம். அர்ச்சாவதாரத்தை இழந்தார், கொஞ்சம் பெரிய வருத்தம். அடியார்களை இழந்தார், அடியார்களோடு ஒரு சேர்த்தி கிடைக்கவில்லை என்று நினைத்தார், அது ரொம்ப பெரிய வருத்தம் என்று ஆடியிலே ஆழ்வார் தன்னுடைய வருத்தத்தை தாமே சொல்லிக்கொள்ள முடியாதபடி அவர் மோகித்து விழுந்தார். அவருடைய நிலையை தாயார் சொல்லும் விதமாக பராங்குச நாயகியினுடைய தாயார் சொல்லக்கூடிய பாசுரமாக அந்த திருவாய்மொழி சென்றது. அந்த திருவாய்மொழியில் ஒரு வாராக ஆழ்வாருடைய வருத்தம் தீர்ந்தது என்று நம்பிள்ளை காட்டியிருக்கிறார். எப்படி காட்டினார் என்னால், கடைசி பாசுரத்திலே வாட்டமில் புகழ் வாமனனை இசை கூட்டி வன்சடகோபன் சொல் என்று இருக்கிறது. வாட்டமில் புகழ் வாமனன், எம்பெருமானுடைய புகழ் இருக்கிறதே, அந்த புகழுக்கு ஒரு வாட்டமே இல்லை என்று சொன்னார். இதனால் ஆழ்வாருடைய வருத்தம் தீர்ந்தது என்று எப்படி நாம் தெரிந்து கொள்வது என்னால், ஆழ்வாருக்கு வருத்தம் இருந்ததுன்னு சொன்னால் எம்பெருமானுடைய புகழ் அது வாடிவிடும். எப்போ எம்பெருமானுடைய புகழ் வாடவில்லை என்று ஆழ்வார் சொல்லிவிட்டாரோ அப்போ ஆழ்வாருடைய துயரம் தீர்ந்ததுன்னு தானே அர்த்தம். அதனால் வாட்டமில் புகழ் என்று ஆழ்வார் சொன்னதனாலே எம்பெருமானுடைய புகழ் அது வாட்டமில்லாமல் இருந்தது. ஏன்னா ஆழ்வார் இப்படி துடிக்கும் பொழுது எம்பெருமான் அவனுடைய புகழ் வாடிவிடுமா, ஐயோ ஆழ்வார் நம்மை பிரிந்து இப்படி துடிக்கிறாரே அப்படின்னு எம்பெருமான் நினைத்தால் அவனுடைய புகழ் வாடிவிடும். ஆனால் ஆழ்வாருக்கு ஒரு தரிப்பு ஏற்பட்டால் எம்பெருமான் வாட்டமில் புகழ் வாமனனாக ஆவான். அப்போ வாட்டமில் புகழ் வாமனன் என்று சொன்னதனாலே ஆழ்வாருடைய துயர் தீர்ந்தது என்ன அந்த திருவாய்மொழியிலே காட்டினார். எப்படி தீர்ந்தது? அந்த திருவாய்மொழியிலே ஆழ்வார் என்ன ஆசைப்பட்டார்? எம்பெருமான் அடியார்களோடு தான் கலக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அது தீர்ந்ததா என்று கேட்டால் அது தீர்ந்தது என்பதை 5ஆம் திருவாய்மொழியிலே
ஆழ்வாரே ரொம்ப மறுபடியும் சந்தோஷமாக ஆழ்வார் தெரிவிக்கிறார். அந்தாம தன்பு செய்து என் ஆவிசேர் அம்மானுக்கு அந்தாம வாழ்முடி சங்கு ஆழிநூல் ஆரமுழா என்ன எல்லாம் செந்தாமரை தடங்கன் செங்கனிவாய் செங்கமலம் செந்தாமரை அடிக்கள் செம்பொன் திருவுடம்பே என்ன ஆழ்வார் சொல்லிவிட்டு எந்த பெருமாருக்கு ஒருவிடமும் எண்ணி என்னுள் கலந்தானே என்ன எம்பெருமான் என்னோடு வந்து கலந்தான், நான் ஆசைப்பட்டபடியே என்னோடு வந்து எம்பெருமான் கலந்தான் என்ன அந்தாமத்தன்பு என்கிற திருவாய்மொழியிலே ஆழ்வார் தெரிவித்தார். எங்கே எம்பெருமான் வந்து கலந்தான்? ஆழ்வார் ஆசைப்பட்டது அடியார்களோடு ஒரு சேர்த்தியை, ஆனால் எம்பெருமான் தானே வந்தான் என்று சொன்னால் ஆழ்வார் ரொம்ப ஸ்பஷ்டமாக காட்டுறார். அந்த ஆவிசேர் அம்மானுக்கு அந்தாம வாழ் முடி சங்கு ஆழி நூல் ஆரமுழா என்ன எல்லாம் அடியவர்கள். எம்பெருமான் வந்தான்னு சொன்னால் அவன் தனியாக வருவானா? கையில் திருவாழி என்ன, திருச்சங்கம் என்ன, நூல் என்ன, யக்ஞோபவீதம் என்ன, ஆரம் என்ன, எம்பெருமான் அழிந்திருக்கக்கூடிய ஆபரணங்கள் பூஷணங்கள் அஸ்திர பூஷணங்களோடு வந்து எம்பெருமான் கலந்தான் என்று காட்டுகிறார்கள். அஸ்திரபூஷணங்களோடு தானே வந்தான், அடியவர்களோடு வரவில்லையே என்று நாம் நினைக்கவே வேண்டாம். அஸ்திரபூஷணங்கள்னு சொன்னால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அடியவர் தான். திருவாழின்னு சொன்னால் அவர் ஒரு அடியவர், திருச்சங்குன்னு சொன்னால் அவர் பாஞ்சஜன்ய ஆழ்வான், அவர் ஒரு அடியவர். இது புரியுறது சுவாமி. திருவாழி திருச்சங்குன்னு அடியவர்கள்னு சொன்னால், ஆனால் நூல் ஆரம்னு சொன்னால் இதெல்லாம் கூட அடியவர் என்ன, இதெல்லாம் எப்படி அடியவர்னு நாம் நினைக்க முடியும் என்று நமக்கு கேள்வி எழும். ஆனால் பரமபதத்தினுடைய நிலையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த லோகத்திலே ஒரு ஜீவாத்மா இருக்கிறது என்று சொன்னால், அப்போ நம்முடைய இந்த மாதிரி ஒரு மனித சரீரம் கிடைத்ததானால் அதுக்கு ஏதோ அறிவு இருக்கிறது என்னும், மற்றபடி கல்லோ மண்ணோ அந்த மாதிரி ஒரு சரீரம் கிடைத்ததானால் அதற்கு அறிவில்லை என்று நாம் அப்படி தான் இந்த லோகத்திலே பார்க்கிறோம். ஆனால் பரமபதத்திலே போய்விட்டால் எல்லா சரீரங்கள், எந்த சரீரத்தை ஒரு ஜீவாத்மா எடுத்தாலும் அதற்கு அது அறிவுள்ள சரீரமாகத்தான் இருக்கும். ஏன்னால் அங்கே இந்த ரஜோகுணம் முக்குணங்களே கிடையாது, எல்லாமே சத்துவகுணத்தால் ஆனது, பஞ்சபூதங்களால் ஆன தேகங்கள் சரீரம் கிடையாது, பாஞ்ச பௌத்திகமான சரீரம் கிடையாது. அங்கே பஞ்ச உபனிஷத்மயமான சரீரம் கிடைப்பதனாலே ஆரம்னு சொன்னால் அது ஒரு நித்தியசூரி, அவர் ஆரமாக இருந்து கைங்கரியம் பண்ணுறார். நூல் என்று சொன்னால் யாரோ ஒரு நித்தியசூரி, அவர் யக்ஞோபவிதமாக இருந்து கைங்கரியம் பண்ணுறார். திருவாழ் திருச்சங்கங்கள் நன்னாவே நமக்கு தெரியும். அப்படி பார்க்கும் பொழுது ஆழ்வார் ஆசைப்பட்டது அடியவர்களோடு சேர்ந்து எம்பெருமானுடைய அடியவர்களோடு சேர வேண்டும் என்பதை எம்பெருமான் பார்த்தான். அவன் அடியவர்களோடு சேர்ந்து வந்து விட்டான். அதான் ரொம்ப அழகாக அந்த பாசுரத்தில் காட்டுறான். ஆளவந்தாருடைய நிர்வாகமாக திருமாலை ஆண்டான் என்ன சொன்னார்? அடியவர்களோடு சேர்ந்து எம்பெருமான் வந்தான் என்று காட்டினார். ஆனால் எம்பெருமானார் நிர்வாகம் அவர் எப்படி சொன்னார், மாற்றி என்ன சொன்னார்னு கேட்டால், ஆழ்வாரோடு வந்து கலந்த பிற்பாடுதான் எம்பெருமானுடைய திருமேனியிலே ஒரு பெரிய தேஜஸ் பிரகாசம் ஏற்பட்டது என்ன எம்பெருமானாருடைய நிர்வாகம் என்று அந்த திருவாய்மொழியிலே பார்க்கிறோம். அது மாதிரி பல இடங்களிலே ஆளவந்தார் நிர்வாகத்தை எம்பெருமானார் இன்னும் விசேஷமான நிர்வாகத்தை காட்டியிருப்பது எல்லோருக்கும் நாம் தெரிந்த விஷயம்தான். அது அப்படி அந்தாமத்தன்பிலே ஆழ்வார் சந்தோஷமாக என்னோடு வந்து எம்பெருமான் கலந்தான், அடியவர்களோடு கலந்தான் என்று சந்தோஷமாக ஆழ்வார் தெரிவித்தார். ஆனால் அப்படி தெரிவித்து கொண்டிருக்கும் பொழுதே நடுவில் ஒரே ஒரு வார்த்தை ஆழ்வார் என்ன சொல்லிட்டார்னா, ஒரு பாசுரத்திலே ஆறாவமுதமாய் அல்லாவி உள்கலந்த என்று சாதித்து விட்டார். அல்லாவி என்னால் ரொம்ப தாழ்ந்ததான என்னுடைய ஆத்மாவிலே எப்படி எம்பெருமான் ஆறாவமுதமாய் அல்லாவி உள்கலந்த காரார் கருமுகில் போல் என் அம்மான் கண்ணனுக்கு என்ன ஆழ்வார் சாதித்தார். உடனே எம்பெருமான் பார்த்தான், ஐயோ இத்தனை நாள் ஆழ்வார் ஒழுங்காக போயிட்டு இருந்தாரே, இப்போ திடீர்னு அல்லாவின்னு சொல்கிறார். இன்னும் மேலே அடுத்த பாட்டில் என் முடிவு காணாதே என்னுள் கலந்தானே என்ன, ஐயோ என்னுடைய தாழ்ச்சியை பார்க்காமல் எம்பெருமான் என்னோடு வந்து கலந்தானே என்று ஆழ்வார் என்ன சொன்னார், தன்னுடைய தாழ்வை பற்றி பேச ஆரம்பித்தார். உடனே எம்பெருமானுக்கு பெரிய பயம் ஏற்பட்டு விட்டது. ஐயோ மறுபடியும் இவர் நைச்சியான சந்தானம் பண்ண ஆரம்பித்து விட்டாரே, ஆழ்வார் நைச்சியான சந்தானம் பண்ண ஆரம்பித்து விட்டார்னு சொன்னால் அப்புறம் ஆழ்வாரை தடுத்து நிறுத்தவே முடியாது. அவர் பின்னாடி ஓடிண்டே இருப்பார். எவ்வளவு சொன்னாலும் ஆழ்வார் வந்து எம்பெருமானோடு சேரவே மாட்டார். நான் வளவேள் உலகிலேயே பார்த்தோம். நான் நைச்சியான சந்தானம்னாலே வளவேள் உலகுன்னே பேர் வச்சுட்டா ஆச்சாரியர்கள். ஏன்னா வளவேள் உலகில் ஆழ்வாருக்கு நைச்சியான சந்தானம் ஏற்பட்டது அப்படின்னு பார்க்கும் பொழுது எந்த இடத்துல ஆழ்வாருக்கு நைச்சியான சந்தானம் ஏற்பட்டாலும் என்ன எழுதுவான்னு கேட்டால் வளவேள் உலகு தலையெழுத்துன்னு எழுதுவான். வளவேள் உலகு தலையெடுத்துன்னா வளவேள் உலகுன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? வளவேள் உலகுன்ற வார்த்தைக்கு வளவேள் உலகின் முதலாய என்கிற திருவாய்மொழியினோட ஆரம்பமான வார்த்தைகள் வளவேள் உலகு. ஆனால் வளவேள் உலகுன்னு சொன்னால் அதை எப்படி நைச்சியான சந்தானம்னு சொல்லலாம்னா அதெல்லாம் லக்ஷித லக்ஷணைன்னு சொல்லுவாள். கங்காயாம் கோஷா அப்படின்னு சொன்னால் கங்கையிலே இருக்கக்கூடிய
சரின்னு சொன்னா கங்கையில் எப்படி ஜலத்தில் எப்படி இருக்கும்? உடனே என்ன புரிஞ்சுப்பான்னா கங்கையில் இல்லை, கங்கையினுடைய கரையில் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்கிற மாதிரி. என்ன அர்த்தம்? வளவேழு உலகு தலையெடுத்துன்னா வளவேழு உலகு ஆழ்வாருக்கு ஏற்பட்ட நைச்சானுசந்தானம் தலையெடுத்து என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆழ்வார் என்ன பண்ணார்? இந்த இடத்துல ஆறாமுதமாய் அல்லாவை உள்கலந்தான்னு சொன்னார். என் முடிவு காணாதே என்னுள் கலந்தானேன்னு சொன்னார். உடனே எம்பெருமானுக்கு பயம் ஏற்பட்டு விட்டது. ஆஹா, ஆழ்வார் நைச்சானுசந்தானம் மறுபடியும் ஆரம்பித்து விட்டார். முன்னாடி ஒரு நைச்சானுசந்தானம் பண்ணாரே, வளவேழு உலகில் பண்ணி ஆழ்வாரை நான் சேர்த்து கொள்ள பட்டப்பாடு, ஐயோ எவ்வளோ பெரிய கஷ்டம். வளவேழு உலகின் முதலாய வானோரிரையை அறிவினையேன் நான் போய் களவேழ் வெண்ண தொடு கொண்ட கல்வா என்று நான் சொல்லிவிட்டேனே. என்ன எல்லாம் ஆழ்வார் நைச்சானுசந்தானம் பண்ணி கடைசியில் எதேதோ சமாதானமெல்லாம் சொல்லி எம்பெருமான் தன்னோடு வளம் மிக்க மால் பெருமை மண்ணுயிரின் தன்மை உளமுத்து அங்கூடுருவ ஓர்ந்து தளர்வுத்து நீங்க நினை மாறனை மால் நீடிலகு சீலத்தால் பாங்குடனே சேர்த்தான் பரிந்து. தன்னுடைய சீலகுணம் சௌசீல்யம் என்கிற குணத்தை காட்டி ஆழ்வாரை சேர்த்து கொண்டான் அந்த திருவாய்மொழியிலே என்று பார்க்கிறோம். பொதுவாக எம்பெருமானுக்கு என்ன பயம்னு கேட்டால், ஐயோ இவர் நைச்சானுசந்தானம் பண்ண ஆரம்பித்தால் நமக்கு பெரிய திண்டாட்டமாக போயிடுமே, ஆழ்வாரை என்ன சொல்லி சேர்க்கறது? போன வாட்டி ஏதோ சொன்னோம், சமாதானம் ஆனார், சேர்த்து கொண்டு விட்டோம், இப்போ என்ன சொல்ல போகிறாரோ, நாம் என்ன சமாதானம் சொல்கிறது, ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வியாக்கியானத்தில் காட்டுறா. முதல்ல ஆழ்வார் என்ன சொன்னார்னா, இதுக்கு முன் திருவாய்மொழிகளில் எம்பெருமான் என்ன பண்ண போகிறான்னு சொல்லி ஆழ்வார் பயந்துன்னு இருந்தாராம். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஆழ்வார் என்ன பண்ண போகிறாருன்னு எம்பெருமான் பயந்தான். அந்தாமத் தன்பால் அடியார்களோடு இறைவன் வந்தாரத்தான் கலந்த வன்மையினால் சந்தாபம் தீர்ந்த சடகோபம் திருவடிக்கே நெஞ்சமே வாய்ந்தான் பை நாடோறும் பை என்று 15வது பாசுரத்தினுடைய அர்த்தத்தை அனுபவித்தோம். அடுத்தது 16வது பாசுரத்திலே ஆழ்வாருக்கும் இப்போ பெருமாளுக்கு என்ன, இப்போ எம்பெருமானுக்கு என்ன எடுத்து ஆழ்வார் நைச்சானுசந்தானம் பண்ணுறார் அப்படின்னு எம்பெருமான் என்ன பண்ணான்? கொஞ்சம் பின்வாங்கினான், கொஞ்சம் இராய்த்தான். என்ன ஆக போகிறதோ தெரியலையே என்ன எம்பெருமான் கொஞ்சம் கவலை கொண்டான். அந்த எம்பெருமானுக்கு ஏற்பட்ட கவலையை தீர்ப்பது தான் இந்த வைகுந்தா மணிவண்ணனே என்கிற திருவாய்மொழி. அதுதான் முதல்ல நாம் என்ன சொன்னோம்னா, உன்னை நான் பிடித்தேன் கொள் சிக்கனவேன்னு சொன்னால் இது என்னமோ ஸ்வகத ஸ்வீகாரம் ஆழ்வார் பேசியிருக்கார் என்று சிலர் நினைக்கக்கூடும். ஆனால் இது ஸ்வகத ஸ்வீகாரம் என்று எம்பெருமான் ஆழ்வாருடைய நிலையை பார்த்து அவன் கொஞ்சம் பின்வாங்கினான். அப்போ எம்பெருமானை பார்த்து நீ கவலைப்படாதே, உன்னை நான் விடமாட்டேன், இம்முறை நான் நைச்சானுசந்தானம் பண்ணி நான் விட்டுட்டு போக மாட்டேன் என்று எம்பெருமானுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தார் ஆழ்வார் இந்த திருவாய்மொழியிலே, வைகுந்தா மணிவண்ணனே என்கிற திருவாய்மொழியிலே என்று பார்க்கிறோம். இதனுடைய திருவாய்மொழி 105 பாசுரம். வைகுந்தன் வந்து கலந்ததற்பின் வாழ்மாறன் செய்கின்ற நைச்சியத்தை சிந்தித்து நைகின்ற தன்மதனைக் கண்டு உன்னைத்தான் விடேனென் உரைக்க வன்மை அடைந்தான் கேசவன். இந்த பாசுரத்தினுடைய அவதாரிக்கை பிடலோகஞ்சியர் ரொம்ப அற்புதமாக காட்டுகிறார். இந்த பாசுரத்தில் அப்பொழுதைக்கு அப்பொழுது என் ஆறாவமுதம் என் அனுபவிக்கிற இவர் எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டூழி உழிதரும் அப்பொழுதைக்கு அப்பொழுது என் ஆறாவமுதமே. ஏதோ எம்பெருமான் வந்தான், ஒரு தடவை கலந்தாச்சு, சந்தோஷம், போகலாம் அப்படின்னு ஆழ்வார் போக மாட்டார். எத்தனை நாள் திங்கள் ஆண்டு ஊழின்னு எத்தனை ஊழிக்காலம் ஆனாலும் ஆழ்வார் அனுபவித்து கொண்டே இருக்கிறார். ஆழ்வாரை பார்த்து கேட்டாலாம், என்ன சுவாமி ஒரே எம்பெருமான எத்தனை நாள் அனுபவிச்சுட்டு இருக்கீர், உமக்கு கொஞ்சம் கூட போர் அடிக்கவே இல்லையான்னு கேட்டா, எப்போ நினைத்தாலும் அவன் ஆறாமுதம், அப்பொழுதைக்கு அப்பொழுது என் ஆறாமுதமே என்ன ஆழ்வார் தெரிவித்தார். அப்படி என்று அனுபவிக்கிற இவர் என்ன சொன்னார்? அயோக்கியன் என்ற நாள் செய்வதென் என்ன அயோக்கியன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டார். என்ன சொன்னார்? அல்லாவியுள் கலந்த என்று ஈஸ்வரன் அதிசங்கை பண்ண. ஆனால் ஆழ்வார் அல்லாவின்னு சொல்லிட்டார், என் முடிவு காணாதேன்னு சொல்லிட்டார். அதனால் ஆழ்வார் அகலப்போகிறாரோ என்று எம்பெருமான் அதிசங்கை பண்ண. உடனே ஆழ்வார் என்ன பண்ணார்? இவர் சமாதானம் பண்ணி தேத்தினபடியை பேசுகிற பாசுரத்தை அனுவதித்து அருளி செய்கிறார் இந்த திருவாய்மொழியிலே. ஆழ்வார் எம்பெருமானுக்கு சமாதானம் சொல்கிறார். ஆழ்வார் கவலைப்படுவார், எம்பெருமான் சமாதானம் சொல்லுவான். ஆனால் இந்த திருவாய்மொழி எப்படி இருக்குன்னா, கவலை எம்பெருமான் படுகிறான், சமாதானத்தை ஆழ்வார் சொல்லுகிறார். எங்கனே என்னில் சர்வேஸ்வரனோடே சம்ஸ்லேஷித்த இவர் அல்லாவியுள் கலந்த என்று தன் சிறுமையை அனுசந்தித்தையாலே வளவேழு உலகு தலையெடுத்து இன்னமும் இவர் நம்மை விடில் செய்வதன் என்று அதிசங்கை பண்ணி, அல்லாவின்னு சொன்னார், என் முடிவு காணாதேன்னு சொன்னார். உடனே வளவேழு உலகு தலையெடுத்து
நைச்சானுசந்தானம் தலையெடுத்து இவர் மறுபடியும் இவர் நம்மை விட்டு அகல பார்த்தால் என்ன பண்ணுறது, நம்மை விடில் செய்வதன் என்று அதிசங்கை பண்ணி என்ன எம்பெருமான் யோசித்து அவன் என்ன பண்ணான்னா அவன் அலமாக்கிற படியை கண்டு எம்பெருமான் அதிசங்கை பண்ணுகிறான், அவன் கவலைப்படுகிறான் என்பதை ஆழ்வார் பார்த்து விட்டார். அதை பார்த்து ஆழ்வார் என்ன சொன்னார்னா, இவனுக்கு நம் மக்கள் பாரதந்திரிய வாத்சல்யங்கள் இருந்தபடி என்று விஸ்மிதராய். எம்பெருமானுக்கு நம்மிடத்தில் எவ்வளவு ஒரு வாத்சல்யம் என்னால் தோஷங்களை எல்லாம் போக்கியமாக கொள்ளுதல், ஒரு அடியவர்களிடத்தில் இருக்கக்கூடிய தோஷத்தை போக்கியமாக கொள்ளுதல். எவ்வளவு வாத்சல்யம் இருந்தால் என்னோடு வந்து அவன் கலந்திருப்பான். ஏன்னா அதுவும் பாரதந்திரியம்னு சொன்னால் நான் கேட்டபடி வந்து கலக்கிறான். இப்படி இத்தனை அடியவர்களோடு வர வேண்டும் என்று சொன்னால் அப்படியே அடியவர்களோடு எம்பெருமான் வந்து என்னோடு கலக்கிறான் என்ன ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியப்பட்டு விஸ்மிதராய் சந்தோஷப்பட்டு தாம் அகலாமைக்கு உறுப்பான பலவற்றையும் சொல்லி அவன் அதிசங்கையை தீர்த்து, கவலைப்படாதப்பா, இந்த முறை நான் உன்னை விட்டுட்டு போக போகிறதில்லை ஏன்னா அவனுக்கு நன்றாக சொல்லி அந்த விஷயத்தை எல்லாம் எடுத்து சொல்லி அவனை தரிப்பிக்கிற, இது ரொம்ப அழகான வார்த்தை. இத்தனை நாள் ஆழ்வாருக்கு தரிப்பு இருக்குமா இருக்காதா, ஆழ்வார் பிழைப்பாரா மாட்டாரான்னு இப்படி நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ என்ன ஆயிடுத்துன்னா ஆழ்வார் நன்னா தரித்து நிற்கிறார், எம்பெருமான் தரிப்பானா மாட்டானா, எம்பெருமானுக்கு என்ன போகிறதோ என்ன, அப்படி அந்த பயமெல்லாம் எம்பெருமான் மேலே போயிடுத்து. அந்த எம்பெருமானை தரிப்பிக்கிற, அவனுக்கு தைரியம் சொல்லி அவனை தரிப்பிக்கிற வைகுந்தா மணிவண்ணனில் அர்த்தத்தை வைகுந்தன் இத்தியாதியாலே அருளி செய்கிறார். இந்த வைகுந்தன் வந்து என்கிற பாசுரத்திலே வைகுந்தா மணிவண்ணனே என்கிற திருவாய்மொழியினுடைய அர்த்தத்தை சாரமாக மாமுனிகள் காட்டுகிறார். வைகுந்தன் வந்து கலந்ததற்பின் வாழ்மாறன் செய்கின்ற நைச்சியத்தை சிந்தித்து, வைகுந்தன் வந்து கலந்ததற்பின் நித்திய விபூதி யுக்தன் அந்தாமத்தன்பு செய்து என் ஆவிசேர் அம்மான் என்னும்படி நீராக கலந்த பின்பு, ஆழ்வாரோடு எம்பெருமான் கலந்து விட்டான். அது எப்படி கலந்தான்னா ஒரு நீராக கலந்தான்னு சொல்கிறார். அது என்ன நீராக கலக்கிறதுன்னு கேட்டால், 2 ஜலம் வச்சுருக்கோம், 2 ஜலத்தை ஒன்றா கலந்த பிற்பாடு எது இந்த ஜலம் எது அந்த ஜலம் என்ன நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, கண்டே பிடிக்க முடியாது. அளவு வேணும்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குமே தவிர பழைய ஜலம் இது எது அது எதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. இவ்வளோ கூட சொல்ல வேண்டாம், நாம் எல்லோரும் நேரே பார்க்கக்கூடிய ஒரு உதாரணம். கங்கையில் பத்ரிகாசிரமம் போகும்பொழுது ஒரு இடத்துல அலக்கநந்தா இப்படி வரும், பாகீரதின்னு அது ஒரு நதி இப்படி வரும். ரெண்டும் கலந்த வரும்பொழுது ரெண்டும் தனித்தனியாக வரும். இது பாகீரதி இது அலக்கநந்தா நமக்கு தெரியும். ஆனால் கலந்த பிற்பாடு எது பாகீரதி எது அலக்கநந்தான் நம்மளால் சொல்லவே முடியாது. அது மாதிரி எம்பெருமானும் ஆழ்வாரும் 2 தத்துவங்களா இல்லை ஒரே தத்துவமானு சொல்ல முடியாதபடிக்கு ஆழ்வாரோடு எம்பெருமான் ஒரு நீராக கலந்த பின்பு வாழ்மாறன் அத்தாலே சத்தை பெற்று சம்பன்னரான ஆழ்வார். எம்பெருமானோடு கலந்த பிற்பாடு ஆழ்வாருக்கு அப்போதான் சத்தை ஏற்பட்டது. ரொம்ப ஆழ்வாருக்கு அந்த இருப்பு அப்போதான் ஏற்பட்டது. உடனே ஆழ்வாருக்கு சந்தோஷம் ஏற்பட்டது. செய்கின்ற நைச்சியத்தை சிந்தித்து ஆழ்வார் உடனே எம்பெருமானோடு கலந்தார், இருந்தாலும் கொஞ்சம் அப்படி இப்படி நைத்தியானுசந்தானம் பண்ணுறார். என்ன சொன்னார், அல்லாவி என்று அகல நினைக்கிற நைச்சானுசந்தானத்தை கண்டு, அல்லாவின்னு சொல்லிட்டாரே, இவர் என்ன ஆப்போகிறதோ தெரியலையே, நம்மோடு சேர்ந்து இருப்பாரா இல்லை ஆழ்வார் விட்டு போய் விடுவாரா என்று எம்பெருமான் நினைக்கிறான். அப்படியே எம்பெருமான் அந்த செய்கின்ற நைச்சியத்தை சிந்தித்து இது என்னாய் விளைய கடவுது என்று ஈஸ்வரன் விசாரித்து, ஐயோ இப்போ என்ன நடக்க போகிறதோ என்று எம்பெருமான் ரொம்ப வருத்தப்படுகிறான், யோசித்து கொண்டிருக்கிறான். அந்த சமயத்திலே நைகின்ற தன்மதனை கண்டு, நைகின்ற தன்மை என்னால் அவன் சித்திரனாகிற பிரகாரத்தை தரிசித்து, அவன் வந்து எம்பெருமான் அப்போ எவ்வளோ இதுவாக வந்தானோ ஆசையாக வந்தானோ அப்படியே அவனுடைய இதில் எல்லாம் ஐயோ ஆழ்வார் அப்படி ஆகிட்டா என்ன ஆகுதுன்னு அப்படியே சிதிலமாகி போய்விட்டான் எம்பெருமான். உருகிறான். உடனே ஆழ்வார் பார்த்தார். உடனே சொன்னார், உன்னைத்தான் விடேனன் உரைக்க, கவலைப்படாதப்பா, நிச்சயமாக நான் இந்த வாட்டி நைச்சானுசந்தானம் பண்ணி அகலப் போவதில்லை, உன்னை நான் விடமாட்டேன் என்று உன்னைத்தான் விடேனன் உரைக்க. இப்படி என் விஸ்லேஷத்தில் இனி என்ன பண்ண அதி பீருவாக இருக்கின்ற உன்னைத்தான் விடேன் என்று என்னோடு நீ வந்து விஸ்லேஷத்திலே சம்ஸ்லேஷம் விஸ்லேஷம்னு இந்த பிரிவிலே ரொம்ப நீ பிரிந்து விடுவாயோ என்று, ஆழ்வார் பிரிந்து விடுவாரோ என்று ரொம்ப அதி பீரு அதிகமாக பயப்பட்டு கொண்டிருக்கின்ற உன்னைத்தான் விடேன், உன்னைத்தான் நான் விடமாட்டேன் என்று ஆழ்வார் சொல்கிறார். உன்னை நான் பிடித்தேன்கோள் சிக்கனவே, உன்னை எங்கனம் விடுகேன், அந்தமில் அடிமை அடைந்தேன் விடுவேனோ, உன்னை நான் அடைந்தேன் விடுவேனோ என்று ஈஸ்வரனை குறித்து அருளி செய்த பாசுரங்கள்.
எத்தனை பாசுரங்கள் இந்த திருவாய்மொழியிலே ஆழ்வார் தெரிவிக்கிறார். உன்னை நான் விடமாட்டேன், உன்னை நான் விடமாட்டேன். முதல் பாசுரத்திலே உன்னை நான் பிடித்தேன்கொள் சிக்கனவேன்னு சொன்னார். உடனே அடுத்து என்ன சொன்னார்னா, உன்னை எங்கனம் விடுகேன். இவ்வளோ இதுவாக இருக்கே, உன்னை நான் எப்படி விட முடியும் என்ன, உன்னை எங்கனம் விடுகேன்னு சொன்னார். அதற்கு மேலே அந்தமில் அடிமை அடைந்தேன் விடுவேனோ, இவ்வளவு பெரிய கைங்கரியம் எனக்கு கிடச்சிருக்கு, இதை விட்டுட்டு நான் போவேனா? அந்தமில் அடிமை அடைந்தேன் விடுவேனோ, உன்னை நான் அடைந்தேன் விடுவேனோ என்ன, இப்படி நிறைய பாசுரங்களிலே அந்த பதிகத்திலே ஒவ்வொரு பாசுரத்திலேயும் விடமாட்டேன் விடமாட்டேன் என்ன எம்பெருமானை பார்த்து ஆழ்வார் சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்படி ஈஸ்வரனை குறித்து அருளி செய்ய, அதை அருளி செய்ததை கேட்டு என்ன ஆகிவிட்டது ஈஸ்வரனுக்குன்னா, வன்மை அடைந்தான் கேசவன். எப்படியா வன்மை அடைந்தான்னா, அவனுக்கு இந்த வன்மைன்னு சொன்னால் ஒரு ஸ்தைரியம், ஸ்திரத்தன்மை, ஸ்திரமாக இருக்கக்கூடிய தன்மை, அதை எம்பெருமான் அடைந்தான், கேசவனான எம்பெருமான் அடைந்தான் என்று காட்டுகிறார். பிரமுமோதகா என்னும்படி, பிரமுமோதகா என்று சொன்னால் அது ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்டம். அபிஷிச்ச லங்காயாம் ராட்சசேந்திரம் விபீஷணம் கிருத்தகிருத்தியஸ்ததா ராமஹா விஜ்வரஹா பிரமுமோதகா என்று விபீஷணனுடைய பட்டாபிஷேகத்தை கடற்கரையிலே ராமபிரான் சக்கரவர்த்தி திருமகன் பண்ணி வைக்கிறார். அப்படி பண்ணி வைத்த உடனே என்ன ஆகிவிட்டது, ராமபிரானுக்கு என்ன, அபிஷிச்ச லங்காயாம் ராட்சசேந்திரம், விபீஷணனான ராட்சசேந்திரனான விபீஷணனுக்கு லங்கா ராஜ்யத்தை பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தார். உடனே பண்ணி வைத்த பிற்பாடு பெருமாளுக்கு என்ன ஆயிடுத்துனா, கிருத்தகிருத்தியா ததா ராமா. கிருத்தகிருத்தியா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், செய்ய வேண்டியவைகளை செய்து முடித்தவராக ஆனார். என்ன செய்ய வேண்டியது, ஏன்னா இவருக்கு அவதாரம் எடுத்தது எதுக்காகன்னு கேட்டால், இந்த மாதிரி அடியவர்களை எல்லாரும் வாழ வைக்க வேண்டும், விபீஷணனுக்கு ஒரு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க வேண்டும், சுக்ரீவனை ராஜாவாக ஆக்க வேண்டும். ஏன்னா இதுக்காகத்தான் இவர் வனவாசத்துக்கு வந்திருக்காரே தவிர, மறுபடியும் போய் எப்பொழுது நான் போய் மறுபடியும் நான் பட்டாபிஷேகம் பண்ணி கொள்ளப் போகிறேன்னு பெருமாளுக்கு அதை பற்றி நினைவே கிடையாது. அப்படி கிருத்தகிருத்தியா ததா ராமஹா, ததா என்னால் பிறகு, ராமஹா சாதாரணமாக இதுக்கு அர்த்தம் சொல்கிறவா என்ன சொல்லுவான்னா, ததா கிருத்தகிருத்தியா ராமஹா, பிறகு செய்ய வேண்டியவைகளை செய்து முடித்தவராக ராமஹா, ராமர் ஆனார்னு சொல்லுவார். ஆனால் நம்பிள்ளை அப்படி அர்த்தம் பண்ணவில்லை. கிருத்தகிருத்தியா செய்ய வேண்டியவைகளை செய்து முடித்தார், ததா ராமஹா பிறகுதான் ராமனாக ஆனார். அது வரைக்கும் ராமனாகவே இல்லையா அவர். என்னடா இது, எப்போ விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறது, எப்போ விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறதுன்னு அதுவே அவருக்கு பெரிய ஜுரமே வந்து விட்டது. ஏன் ஜுரம் வரணும் சுவாமி, விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம்னா யார் தடுக்கிறதுக்கு யார் இருக்கா, ஏன்னா லங்கைக்கு போய் பண்ணுறதா இருந்தாக்கா ஒரு வேளை ராவணனா ஏதாவது தடுப்பான். இவர் இங்கே கடற்கரையில் பண்ணுறார், இவர் பாட்டு பண்ண வேண்டியது தானே. இதை பண்ணுறதுக்கு அவருக்கு என்ன ஜுரம் வந்ததுன்னு கேட்டால், இல்லை விபீஷணனை அவர் என்ன பண்ணிட்டார், தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொண்டு விட்டார். குகனோடும் ஐவரானேம் குன்று சூழ்வான் மகனோடும் அறுவரானேம் எம்முடைய அன்பின் வந்த அகனமர் காதலைய நின்னோடும் எழுவரானேம்னு சொன்னார். உன்னோடு சேர்ந்து அண்ணா தம்பிகள் நாங்கள் 7 பேர் ஆகிவிட்டோம். முதல்ல நாங்கள் 4 பேர், குகனோடு சேர்ந்து 5 பேர் ஆனோம், சுக்ரீவனோடு சேர்ந்து 6 பேர் ஆனோம், உன்னோடு சேர்ந்து 7 பேர் ஆகிவிட்டோம். சரி, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டால், பெருமாளுக்கு நன்னா தெரியும், இந்த இக்ஷ்வாகு வம்சத்தில் இப்போ இவள் அண்ணா தம்பிகள் இருக்காளே, இவாளுக்கும் பட்டாபிஷேகம்னு சொன்னால் ராசியே கிடையாது. இவாளுக்கும் பட்டாபிஷேகத்துக்கும் ராசியே கிடையாது. ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு சொன்னால் உடனே என்ன ஆச்சு, வனவாசத்துக்கு புறப்பட்டு விட்டார். சரி, ராமனுக்கு பட்டாபிஷேகம் தான் நடக்கலை. கைகேயி என்ன ஆசைப்பட்டாள், பரதனுக்கு பட்டாபிஷேகம்னு சொன்னான். அதுவாது நடந்துதான்னா, அது அவனும் ஜடாமுடி தெரிச்சுண்டு அவன் நந்தி கிராமே அகரோத் ராஜ்யம்னு அவன் ஊரை விட்டே போயிட்டான் பரதாழ்வான். பரதாழ்வானுக்கும் அந்த பட்டாபிஷேகம் நடக்கவே இல்லை. சரி, இளைய பெருமாள் அவரை பற்றி போனோன்னா அவருக்கு பேச்சு எடுத்தாலே கோபம் வரும். அவருக்கு இப்போ ராமபிரானுக்கு கைங்கரியம் பண்ணுறதை தவிர வேறொரு பட்டாபிஷேகத்தை எல்லாம் அவர் எதிர்பார்க்கவே மாட்டார். இப்படி இந்த அண்ணாத்தம்பிகள் யாருக்கு பட்டாபிஷேகம்னு சொன்னாலும் அதுக்கு ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டு அது நடக்கவே நடக்காது. எப்போ விபீஷணனை நான் தம்பியாக ஏற்றுக்கொண்டு விட்டேனோ அப்போ அவனுடைய பட்டாபிஷேகத்துக்கும் ஏதாவது தடை வந்து விட்டால் என்ன வரும், என்ன ஆகிவிடும் சொல்லி ராமபிரானுக்கு என்ன எடுத்து பெருமாளுக்கு பெரிய ஜுரமே வந்துடுத்தான். எப்போ அந்த கிரீடத்தை எடுத்து அவன் தலையில் வச்சாரோ அப்போ தான் விஜ்வரஹா கிருத்தகிருத்தியா ததா ராமஹா, என்ன அதுக்கு பிறகுதான் அவர் ராமனாக ஆனார். அதுக்கு மேலே சொன்னார் பிரமுமோதன்னு சொன்னார். பிரமுமோதன்னா சந்தோஷப்பட்டார், மோதன்னு சொன்னாலே போதும் சந்தோஷப்பட்டார். இல்லை முமோதன்னு சொன்னால் மிகவும் சந்தோஷப்பட்டார். பிரமுமோதன்னு சொன்னால் அது மிக 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 சந்தோஷப்பட்டார். ரொம்ப இத்தனை அளவுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ராமபிரான் சந்தோஷப்பட்டார். என்ன சந்தோஷம்னு கேட்டால், இதுதான் அவருடைய பெரிய ராமனுடைய திருக்கல்யாண குணத்தில் என்ன அப்படின்னு கேட்டால், தான் பட்டாபிஷேகத்தை எல்லாம் விட்டுட்டு
நாட்டை விட்டுட்டு வெளியில் வந்து காட்டுக்கு வந்து 14 வருஷம் ஆச்சு. வந்த இடத்துல பிராட்டியும் தொலைச்சாச்சு. பிராட்டி தேடிட்டு இருக்கா. பிராட்டி ராவணன் அபகரித்து கொண்டு போய்விட்டான். ஏன்னா அவனோட போய் யுத்தத்தை பண்ணி பிராட்டியெல்லாம் மீட்கணும். அதை பற்றியெல்லாம் அவருக்கு கவலை இல்லை. அவருக்கு எதனால் ஜுரம் வந்ததுன்னா விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண முடியுமா ஏன்னா அதிலே ஜுரம் வந்தது. அதுதான் அந்த பட்டாபிஷேகம் ஏற்பட்ட பிற்பாடு, இந்த பட்டாபிஷேகம் நடந்த பிற்பாடு ராமபிரானுடைய ஜுரம் தீர்ந்தது. சந்தோஷப்பட்டார், மிக சந்தோஷப்பட்டார், மிக மிக சந்தோஷப்பட்டார். ஏன்னா அவ்வளவு காட்டியிருக்கிறார் வால்மீகி பகவான். அதுக்கு மேலே முமோத பிரமுமோத ஹா என்ன ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து. ஹான்ற எழுத்துக்கு சாதாரணமாக என்ன அர்த்தம்? அதுக்கெல்லாம் அர்த்தம் கிடையாது. பாத பூரணம்னு பேர். ஹ வை தூ இதுக்கெல்லாம் வெறுமை 7-8 எழுத்து இருக்கணும். 8 எழுத்து கிடைக்கல, 7 எழுத்து இருந்ததுன்னா கடைசியில் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை போட்டுடுவா. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் ஆள் அப்படின்னு சொல்கிறாள். நன்னாள்ன்றது தான் பாசுரம். ஆள்னு சொன்னால் அசை நிலை, அது ஒரு அர்த்தம் கிடையாதுன்னு சொல்லுவோம். ஆனால் அது எல்லாத்துக்கும் நம்முடைய ஆச்சாரியர்கள் இந்த மாதிரி சாத்துக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணுவாள். இந்த ஹான்றதுக்கு நம்பிள்ளை வியாக்கியானம் பண்ணார். என்ன வியாக்கியானம் பண்ணார்னா, ஹா என்று ஆச்சரியப்படுகிறான் ரிஷி என்று சொன்னார். என்ன வால்மீகி தானே எழுதுகிறார். அவர் சொன்னாராம், என்ன ராமன் இப்பொழுது தன்னுடைய பட்டாபிஷேகம் நின்று போய் பிராட்டியை தொலைச்சிட்டு இவன் தெருவில் நின்று திண்டாடின்னு இருக்கான். ஆனால் யாரோ விபீஷணனுக்கு பட்டாபிஷேகத்தை பண்ணிவிட்டு இதனால் அவன் சந்தோஷப்பட்டான், மிக மிக சந்தோஷப்பட்டான், மிக மிக சந்தோஷப்பட்டான் என்று சொல்லும்படியாக இருக்கிறதே. இப்படியும் ஒருத்தன் உண்டோ? இப்படியும் ராமபிரானுடைய கல்யாண குணம் இப்படி இருக்குமோ என்று ஹா என்கிறான், ஆச்சரியப்படுகிறான் ரிஷி என்று அந்த ஹா ச வை தூஹிக்கெல்லாம் கூட வியாக்கியானகத்தை காட்டுகிறார்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள். அப்படி பிரமுமோதா எதுக்கு இவ்வளவு நீளத்தை சொல்லணும்னு கேட்டால், எம்பெருமானை அடைந்து ஆழ்வார் சந்தோஷப்பட்டார்னு சொல்கிறது அது யார் வேணும்னாலும் சொல்லலாம், அது பெரிய அர்த்தமே கிடையாது. ஆனால் ஆழ்வாரை அடைந்ததனாலே எம்பெருமான் சந்தோஷப்பட்டான் என்று சொல்லக்கூடிய சம்பிரதாயம்னு சொன்னால் அது நம்முடைய சம்பிரதாயம் தான். நம்முடைய ஆச்சாரியர்கள் பூர்வாச்சாரியர்களை தவிர இந்த அர்த்தத்தை ஆழ்வார்களிடத்திலே எம்பெருமானுக்கு எத்தனை ஈடுபாடு, அடியவர்களிடத்திலே எம்பெருமானுக்கு எத்தனை ஈடுபாடு என்று சொன்னால், ஏதோ நாமெல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் நமக்கு தான் எம்பெருமானிடத்தில் அதிக ஈடுபாடு, நம்ம போல பக்திமான் கிடையாது, எம்பெருமானை அடையலைன்னா நம்மால் தரித்திருக்க முடியாது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையாக பார்த்தால் எம்பெருமான் அடியவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய ஒரு அன்பு வாத்சல்யம் அதெல்லாம் பார்த்தால் நம்முடைய அன்பு என்பது ஒரு குளப்படின்னு சொல்லணும். அவனுடைய அன்பு கடல் அளவுன்னு நம்ம போல சாதாரண பக்தர்களுக்கே அப்படின்னு சொன்னால், இந்த பக்தர்களுக்கெல்லாம் தலைவராய் விளங்கக்கூடிய நம்மாழ்வாரிடத்தில் எம்பெருமானுக்கு எவ்வளவு அன்பு இருக்கும். அந்த நம்மாழ்வார் கிடைத்தார் என்று சொன்னால் அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான் என்பதை இந்த ராமாயண கட்டத்தின் மூலமாக பிடலோகஞ்சியர் இங்கே காட்டுகிறார். பிரமுமோதகா என்னும்படி துளக்க தமுதமாய் எங்கும் பக்கநோக்கறியாத என் மரதக மலையே என்னும்படி ஸ்தைரியத்தை பிராபித்தான் அவன் பிரசஸ்த கேசனானவன். இந்த பதிகத்திலே இருக்கு, எங்கும் பக்கநோக்கறியான் என் பைந்தாமரை கண்ணனே. ஏன்னா ஆழ்வாரோட எம்பெருமான் கலந்தான்னு சொன்னால் எப்படி பக்கத்தில் என்னென்ன பிராட்டியே வந்து நெறித்தால் கூட அந்த அண்ணன் திரும்பி பார்க்க மாட்டானாம் எம்பெருமான். ஏன்னா ஆழ்வாரோடு அவ்வளவு ஒரு நீராக கலந்து விட்டான். ஏன்னா அந்த இடத்துல பெரிய ஐதீகங்கள்லாம் காட்டுறான். ஆளவந்தாருடைய சரித்திரத்திலே நடந்தது. குருகக்காவலப்பன் என்று நாதமுனியுடைய சிஷ்யர் இருந்தார். அவர் யோக ரகசியம் என்ன யோகத்திலே எம்பெருமானை எப்படி அனுபவிப்பது என்பது அவர் ஒருத்தருக்கு தான் அது தெரிந்திருந்தது. அவரிடத்துல போய் நீ யோக ரகசியத்தை பெற்றுக்கொண்டு வா என்று மணக்கால் நம்பி ஆளவந்தாரை அனுப்புகிறார். இவர் அங்கே போகிறார். எங்கே போகிறாருன்னா கங்கை கொண்ட சோழபுரம்னு தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம். அங்கே போனால் குருகக்காவலப்பன் ஏதோ ஒரு இடத்துல ஏகாந்தமாக ஒரு குட்டிச்சோரிலே யோகத்திலே எழுந்தோடு இருக்கான்னு காட்டுறார். ஏதோ ஒரு இடத்துல அவர் இருக்கிறார். அவருடைய யோகத்தை நாம் கலைக்கக்கூடாது என்பதற்காக கொஞ்சம் தள்ளி அவருக்கு பின்னாலேயே நிற்கிறாருன்னு வைத்துக்கொள்வோம். பின்னால் நிற்கிறார். அப்போது என்ன ஆச்சுன்னா திடீர்னு அவர் என்ன சொன்னாராம், இங்கே ஆரேனும் சொட்டை குலத்தவர்கள் வந்தார்கள் உண்டோ அப்படின்னு சொன்னாராம். நாதமுனி வம்சத்திலிருந்து இங்கே யாராவது வந்திருக்காளன்னு அப்படின்னு கேட்டாலும் அப்படின்னு அவர் குருகக்காவலப்பன் கேட்கிறார். ஆளவந்தாருக்கு ரொம்ப ஆச்சரியம். அவன் முன்னாடி கூட போய் நிற்கலை, பின்னாடி நாம் நிற்கிறோம், எப்படி நாம் வந்ததை இவர் தெரிந்து கொண்டார். ஆமாம் நான் வந்திருக்கேன், நாதமுனிகளுடைய பேரன் நான் வந்திருக்கேன், ஆனால் நான் வந்ததை நீர் எப்படி தெரிந்து கொண்டீர் என்று அவரை பார்த்து ஆளவந்தார் கேட்டார். ஏன்னா குருகக்காவலப்பன் சொன்னார், இல்லை எம்பெருமானும் நானும் ஏகாந்தமாக அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுது பிராட்டி தன்னுடைய திருமுலை தடத்தாலே நெறித்தால் கூட எம்பெருமான் அதை பற்றி அவன் பார்க்கவே மாட்டான், என்னோடு ஒரு நீராக கலந்திருப்பான். ஆனால் இப்போ என்ன ஆயிடுத்துன்னா என்னோடு அனுபவிக்கின்ற சமயத்தில் என்னுடைய தோழர் 2-3 வாட்டி அழுத்தி எட்டி பார்த்துட்டு இருக்கான். அப்போ எம்பெருமானே ரொம்ப ஆசையாக பார்க்கறான்னு சொன்னால் நிச்சயமாக நாதமுனிகளுடைய வம்சத்திலிருந்து
யாராவது ஒருத்தர் வந்திருக்கணும் என்று நான் நினைத்து தான் கேட்டேன் என்று குறுகை காவலப்பன் சொன்னார். எங்கும் பக்கநோக்கரியான் என்ன ஆழ்வாரோடு எம்பெருமான் கலந்தார்னா எப்படி கலந்தார், இதுபோல கலந்தார் என்ன இந்த ஐதிஹ்யத்தையும் காட்டுகிறார். இதுக்கு மேலே ஏன் மரதக மலையே அப்படின்னு சொல்கிற, மரகதமான மலை இது எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்தைரியம். ஸ்தைரியம் என்னால் இந்த ஸ்திரத்தன்மை, அந்த வன்மை அடைந்தான் கேசவன், இந்த ஸ்தைரியத்தை எம்பெருமான் அடைந்தான். இந்த வார்த்தையை ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் கவனிக்கணும். இந்த பாசுரத்திலே வன்மை அடைந்தான் கேசவன். அந்தாமத்தன்பு என்ன இந்த 15வது பாசுரத்திலே, போன பாசுரத்தில் எப்படி சொல்லணும்னா அது வன்மை. அந்தாமத்தன்பால் அடியார்களோடு இறைவன் வந்தாரத்தான் கலந்த வன்மையினால், அது 3 சுழினா போடணும், இது 2 சுழினா போடணும். வன்மைன்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் வேறு, ஔதாரியம்னு அங்கே வியாக்கியானம் பண்ணால். இங்கே வன்மைன்னு சொன்னால் இது அந்த வன்மைன்னு சொல்லிட்டா இங்கே ஔதாரியம்னு ஆகிடும், அது பாட்டுக்கு சேரவே சேராது. அப்போ வன்மைன்னு சொன்னால் இங்கே என்ன அர்த்தம்னு கேட்டால் ஸ்தைரியம், ஸ்திரத்தன்மை. ஏன்னா எம்பெருமான் அது முன்னாடி ஆழ்வார் நைச்சானுசந்தானம் பண்ணி அகன்று விடுவாரோ என்று அவன் பயந்து அதிசங்கை பண்ணி கொண்டிருந்தான். அந்த அதிசங்கை தீர்வதற்காக ஆழ்வார் என்ன சொன்னார், நீ உன்னை நான் பிடித்தேன்கோள் சிக்கனவே, உன்னை எங்கனம் விடுகேன், உன்னை நான் விடமாட்டேன், அந்தமில் அடிமை அடைந்தேன் விடுவேனோ என்று பலவாறாக சொல்லி அவனுடைய பயத்தை ஆழ்வார் போக்கினார். ஒரு விதத்திலே பார்த்தால் கூட பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்கள், எம்பெருமானுக்கு ஆழ்வார் சொன்ன மாசுஜகா இந்த திருவாய்மொழி என்று காட்டியிருக்கிறார்கள். பொதுவாக ஜீவாத்மாக்கள் நாம் பயந்தா எம்பெருமானுடைய ஜரம ஸ்லோகத்தை நினைத்து எம்பெருமான் மாசுஜகா என்று சொல்லியிருக்கிறான், பயப்படாதே கவலைப்படாதேன்னு சொல்லியிருக்கிறான். அவன் என்ன அது எம்பெருமான் நமக்கெல்லாம் மாசுஜகா சொல்லியிருக்கான் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் எம்பெருமானுக்கே ஒரு பயம் ஏற்பட்டது, அந்த பயத்துக்கு ஒருத்தர் மாசுஜகா சொல்ல முடியும்னு சொன்னால் அது நம்மாழ்வாரை தவிர வேறொருத்தரால் சொல்ல முடியாது. அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுத்துன்னு கேட்டால், திருத்தேர் தட்டிலே அர்ஜுனனுக்கு பயம் ஏற்பட்டது, அவனை பார்த்து கலங்காதேன்னு கண்ணன் சொன்னான். ஆழ்வார் விஷயத்தில் என்ன ஆயிடுத்துன்னா, கண்ணன் எம்பெருமானுக்கு ஒரு பயம் ஏற்படுகிறது, அந்த எம்பெருமானை பார்த்து கலங்காதே மாசுஜகா என்று ஆழ்வார் கூறுகிறார் என்று ஆழ்வார் கூறுகின்ற மாசுஜகா என்று கூட இந்த பதிகத்தை எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அப்படி துளக்க தமுதமாய் தோஷமில்லாத அமிர்தமாய் எங்கும் பக்க நோக்கரியான், என்னோட அவன் கலந்தது எப்படி இருக்குன்னா என்ன பக்கத்தில் என்ன நடக்கிறதுன்னு கூட தெரியாத அளவுக்கு என்னோடு ஒரு நீராக அவன் கலந்து விட்டான். என் மரதகமலையே என்னும்படி ஸ்தைரியத்தை பிராபித்தான் பிரசஸ்த கேசன் ஆனவன். அதுக்கு முன்னாடி ரொம்ப சீத்திரமாக ரொம்ப நோய்வாய் வந்தா போல இருந்தான், என்னோடு கலந்த பிற்பாடு மறுபடியும் அவன் புஷ்டியாக ஸ்திரத்தன்மையோடு ஆனான். கேசவன் வார்த்தை கூட அழகான வார்த்தை. கேசவன் சொன்னால் என்ன ஆயிடுது, அவன் கேசவன்றதே என்னோடு கலந்த பிற்பாடு தான் தெரிந்து கொள்ள முடிகிறது. சில பேருக்கு நான் பார்க்குறோம், ரொம்ப வருத்தத்தில் இருந்தால் அந்த கேசங்கள்லாம் ரொம்ப வாடி போயிடும். அந்த கேசத்தை பார்த்தாலே கூட இப்போ அதெல்லாம் கூட நிறைய மருத்துவத்தில் அதெல்லாம் கூட சொல்கிறான், கேசத்தை பார்த்தாலே அவருடைய ஒரு ஹெல்த் எப்படி இருக்குன்னு சொல்லிடலான்னு சொல்கிறான். அது மாதிரி எம்பெருமான் எப்படி இருந்தான்னா ஆழ்வாரோடு கலப்பதற்கு முன்னால் அவன் கேசவன்னு சொல்ல முடியவே, கேசவன்னு சொன்னால் என்ன அர்த்தம், அழகிய கேசபாசங்களை உடையவன், அது சொல்ல முடியல. ஏன்னா ஆழ்வாரோடு கலந்த பிற்பாடு தான் அந்த கேசத்துக்கும் ஒரு பிரகாசம் ஏற்பட்டது என்று சொல்லும்படியாக வன்மை அடைந்தான் கேசவன். எம்பெருமான் அந்த ஸ்திரத்தன்மையை அடைந்து எம்பெருமானும் ஆழ்வாரும் இந்த திருவாய்மொழியிலே ரொம்ப அற்புதமாக ஒன்றோடு ஒன்று ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து அனுபவித்தார்கள் என்று அழகான ஒரு திருவாய்மொழி. ஆழ்வாருக்கு சந்தோஷமாக செல்லக்கூடிய ஒரு திருவாய்மொழி. இந்த திருவாய்மொழியும் சரி, மேலே கேசவன் தமர் கீழ் மேல் எமரேர் எழுபரப்பும் என்று சொல்லி எம்பெருமான் அந்த பண்ணின அந்த உபகாரங்கள் அது ஆழ்வாரோடு நில்லாமல் இன்னும் மேலே 7 தலைமுறை, கீழே 7 தலைமுறை, நடுவில் 7 தலைமுறைன்னு எல்லாம் 21 தலைமுறைக்கு ஆழ்வாருடைய அந்த எம்பெருமானுடைய அனுகிரகம் சென்றது என்று மேலே அடுத்த திருவாய்மொழியிலே அனுபவிக்கப் போகிறார். அதையுமெல்லாம் நாம் திருவாய்மொழி 100 பாசுரங்களை கொண்டு தொடர்ந்து நாம் அனுபவிக்கப் போகிறோம். இன்றைய தினம் நாம் அனுபவித்த வைகுந்தன் வந்து என்கிற பாசுரத்தினுடைய வியாக்கியானத்தை இந்த கோட்டியிலே விண்ணப்பிப்பதற்கு அடி பொருளல்லாத என்னை பொருளாக்கி இந்த கோட்டியிலே விண்ணப்பிக்கும்படியான பாக்கியத்தை அளித்தமைக்கு ஜீயர் சுவாமியினுடைய திருவடிகளுக்கு நன்றிகளையும் பிரணாமங்களையும் தெரிவித்து கொண்டு அமைகிறேன். ஜீயர் சுவாமியினுடைய கைங்கரியங்கள் அதுவும் எம்பெருமான் ஆழ்வாருடைய ஒரு பக்தியை போல நம்மால் சொல்லி மாளவே மாளாது. எவ்வளவு கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறார் ஜீயர் சுவாமி. எம்பெருமானாருடைய வைபவத்தை எல்லோரும் தெரிந்து கொள்ளும் விதமாக பல பல இடங்களிலே எம்பெருமானாருடைய திவ்ய மங்களக விக்கிரகத்தை எல்லாம் அவர் புதுசாக இப்பொழுது நிர்மாணித்து பிரதிஷ்டை செய்து கொண்டிருக்கிறார். அந்த கிரமத்திலே ஜெகநாத க்ஷேத்திரத்திலே அடுத்த மாதம் மார்ச் மாதம் 5ஆம் தேதி 6ஆம் தேதி இந்த தேதிகளிலே ஜெகநாத க்ஷேத்திரத்திலே ராமானுஜனுடைய விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணி அதை பொதுமக்கள் சேவிக்கும் விதமாக
அமைக்க இருக்கின்றார். அந்த வைபவத்திற்கு பெருந்திரளான பக்தர்கள் எல்லோரும் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். இப்படி ஜீயர் சுவாமி செய்யக்கூடிய கைங்கரியங்கள் என்று சொன்னால் எல்லாம் வாச்சா மகோச்சரம். இப்படி அடியனை போன்றவர்களை இங்கே 4 வார்த்தை பேச வைப்பதுன்றது எல்லாத்தோட பெரிய ஆச்சரியம். அதுதான் நான் பெரிய ஆச்சரியமாக நினைக்கிறேன் அடியன். அப்படி எல்லோரும் இங்கே விஷயங்களை தெரிவிக்க வேண்டும். நல்லா ராமானுஜ நூத்தந்தாதி அனுபவம் ஆகிவிட்டது, உபதேசரத்ன மாலை ஆகிவிட்டது, திருவாய்மொழி நூத்தந்தாதி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. என்ன நம்முடைய சம்பிரதாயத்திலே நித்தியானுசந்தானமாக இருக்கக்கூடிய கிரந்தங்கள் அல்லும் பகலும் அனுபவிப்பார் தங்களுக்கு சொல்லும் பொருளும் தொகுத்துரைத்தான் நல்ல மணவாள மாமுனிவன் சொல்கிறாள். எல்லாம் நித்தியம் அல்லும் பகலும் அனுபவிக்க வேண்டிய கிரந்தம் திருவாய்மொழி நூத்தந்தாதி என்கிற கிரந்தம். திருவாய்மொழி நூத்தந்தாதி அனுபவித்தால் மாமுனிகளுடைய பெருமை நமக்கு நன்றாக தெரியும். திருவாய்மொழி நூத்தந்தாதியை அனுபவித்தால் திருவாய்மொழியினுடைய பெருமை நமக்கு விளங்கும். திருவாய்மொழி நூத்தந்தாதி அனுபவித்தால் நம்மாழ்வாருடைய பெருமை நமக்கு விளங்கும். என்ன இந்த ஒரே பிரபந்தத்திலேயே இத்தனை விஷயங்களை நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான திவ்ய பிரபந்தம். இதிலே இன்றைய தின பாசுரத்தை நாம் அனுபவித்தோம். குற்றங்குறைகள் இருந்தால் க்ஷமிக்க வேண்டுமாய் பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்களம். மொழி என் நெஞ்சில் தேக்கினான் வாழியே எந்தைய திராசர் கிரைவனார் வாழியே வாழியே கருக்குழியில் புகவண்ணம் காத்தருள்வோன் வாழியே காசினியில் ஆரியனாய் காட்டினான் வாழியே வருத்தமர வந்தென்னை வாழ்வித்தான் வாழியே மதுர கவி தந்திரான் வாழி